ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற 3 செடிகளை உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா செல்வமும் பணமும் தரும், பொக்கிஷம் பெருகும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியம் தரும் மூலிகை செடிகளை வீட்டில் வளர்க்கின்றோம். அப்படிப்பட்ட மூலிகை செடிகள் வெறும் ஆரோக்கியத்தை மட்டும்தான் தருதா? கேள்விக்குறிதானே. நாம் மூலிகை செடிகளை எந்த திசையில் வச்சு வளர்த்தா சரியான நல்ல பலன்கள் கிடைக்கும்? வரவு செலவு, செழிப்பு, ஆரோக்கியம், இப்படி பல நன்மைகளை இந்த செடிகள் கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட மூலிகை செடிகளை எப்படி வச்சு வளர்த்தா பலன்கள் பல மடங்காக கிடைக்கும்? வெறும் ஆரோக்கியத்திற்காக வளர்க்கப்பட்ட செடிகள் எல்லாமே இப்பொழுது செல்வ வளத்தை கொடுக்கறதுக்கு எப்படி அதை வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட மூலிகை செடிகளில் முக்கியமானது துளசியும் கற்பூரவள்ளியும். இந்த 2 தான் லக்ஷ்மியோட அம்சமாக கருதப்படுது. நாம் வெளியில் செல்லும் பொழுது இச்செடிகளை பார்த்து சென்றாலே பல நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட செடியை சரியான திசையில் வச்சு வழிபட்டால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக காணலாம். துளசி செடிகளை அனைவரது வீட்டிலையும் வளர்ப்பாங்க. காரணம், அது நல்ல மூலிகை செடி. ஒருவருக்கு சளி பிரச்சனை இருந்தால் உடனடியாக துளசி இலையை பறித்து சாராவோ அப்படி இல்லைன்னா அப்படியோ மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும். ஆகையால் கண்டிப்பாக அனைவரும் வீட்டில் துளசி செடி இருக்கும். அதே துளசி செடியை சிலர் வழிபாட்டு முறைக்காக வச்சுருப்பாங்க. அப்படி வழிபாட்டு முறையின்படி வழிபட வேண்டும் அப்படின்னா எந்த திசையில் செடியை வச்சு வழிபட வேண்டும், எந்த மாதிரியான வழிபாடுகளை நடத்த வேண்டும் என்றதை தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். காரணம், துளசி என்பது மகாலட்சுமி அப்படின்னு கருதப்படுது. ஆகையால் துளசி செடியை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வச்சு தீப ஆராதனைகளை காட்டி வழிபடணும். அதே போல் சூரிய ஒளி அதில் படுமாறு வைத்திருக்கணும். அது மட்டுமல்லாமல் மாடங்கள் வச்சு வழிபடும் பொழுது மேலும் நற்பலன்கள் கிடைக்கும். வீட்டில் நிலைப்படி விட துளசி மாடம் சற்று உயரமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் செல்வ செழிப்பும் மகாலட்சுமி கடாட்சியமும் அதிகம் இருக்கும். நம்முடைய வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாலும் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அருள் வேண்டும்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நாக தேவதைக்கு பாலாபிஷேகம் செய்வது, மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். 2வது செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில். இப்போலாம் சிறிய தொட்டியில் சிறிய மூங்கில் செடிகளை வாஸ்து செடியை அநேக இடங்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த செடியை வாங்கி வீட்டில் வச்சிருக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். அதுபோல் செம்பருத்தி செடியையும் லக்ஷ்மி அம்சமாக இருக்குது. ஆகையால் அந்த செம்பருத்தி செடியையும் வீட்டில் வளர்ப்பது, செம்பருத்தி மலர்களை விநாயகருக்கு வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சியமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல் மாதுளை மரங்களை வீட்டில் வளர்ப்பது லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கும். 3வது செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. அதே போல தான் கற்பூரவள்ளி செடியையும் வீட்டில் வளர்ப்பது மிகவும் நல்லது. கற்பூரவள்ளி செடியோட வாசனையை நுகர்றதுனால உடல் நலத்திற்கு மிகவும் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும். அதே போல் தினமும் கற்பூரவள்ளி செடியை பார்த்துவிட்டு நம்ம வெளியே செல்லும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியமும் மகிழ்ச்சி, ஒற்றுமை, சந்தோஷமும் அதிகரிக்கும். இந்த கற்பூரவள்ளி செடியை மகாலட்சுமி அம்சமாகவே பார்க்குறாங்க. ஆகையால் நீங்கள் கற்பூரவள்ளி செடிக்கு தினமும் நீரூற்றும் பொழுது வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீர் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். எத்தனை பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அவைகளும் தீர்ப்பதற்கு கற்பூரவள்ளி செடி பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகையால் எந்த ஒரு பரிகாரத்தையும் மேற்கொண்டாலும் முழு மனதோர மேற்கொள்ளும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.